Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ டிங் அப்படின்னு மெசேஜில் சொல்லும் பாருங்க. ஸோ என்ன கேட்டாங்கன்னா நிஞ்சா 300ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஆர் இன் சென்னை அண்டு சரி இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி என்னோட ஃபேஸ் மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா சன் பயங்கரமாக கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு. ஸோ சன்னை வேணா பார்க்குறீங்களா மேலே எப்படி கொளுத்துட்டுன்ட்டு? மேலே போயிட்டு அப்படியே கீழே வாங்க. ஸோ அண்ட் பியூட்டிஃபுல் பே ஆஃப் பெங்கால் ஓகேங்களா. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் இருக்கோம். ஸோ ஈசிஆரில் ஒரு பர்டிகுலர் ஃபேமஸ் பீச்சில் இருக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த லொக்கேஷன் அண்ட் எனக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உங்களுக்கு புதுசாக காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ லேட்டாக எழுந்துட்டேன், பட்டு சன்னே வெயில் கொளுத்தி அடித்தாலும் இந்த வீடியோ நம்ம இங்கே தான் மேக் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு கைஸ். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அண்ட் தென் நவ் வில் கம் பேக் டு அவர் டாபிக் கைஸ். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது வந்து டோட்டலாக என்னோட ஓகேங்களா ஒப்பீனியன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் தான் சொல்லுறேன் கைஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் ஓகேங்களா, இட்ஸ் எ லெஜெண்டரி பைக். நான் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு நிஞ்சாவில் வந்து ப்ரோஸாக இருக்கட்டும், லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றது என்னென்னா பேசிக்காகவே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஓகேங்களா. ப்ரோஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து இதோட லுக், ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் ஓகேங்களா. நிஞ்சாவை வந்து அந்த மேபி அந்த ஃபங்கி க்ரீன் அப்படின்றதுனால கூட இருக்கலாம். அண்டு விண்ட் பிளாஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் கத்தியே பேசுகிறேன் உங்களுக்கு வந்து க்ளீனாக கேட்கணுன்ட்டு. அண்டு ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் கேன் ஹியர் மீ அவுட். யா கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கு கைஸ் ஓகேங்களா. ஸோ நிஞ்சாவோட லுக்கை நீங்களே பாருங்க, வேற லெவல் ஒரு அப்பியரன்ஸ் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ரோஸ்னே போடலாம். அண்ட் செகண்ட் ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் கைஸ். பவர்னா நிஞ்சா 2 சிலிண்டர் ஒன்று, அதே மாதிரி நீங்கள் பைக் அப்பியரன்ஸ் விட்டுட்டு ஹேண்டிலிங் ஓகேங்களா. ஸோ பைக் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே தருதுன்னு சொல்லலாம் கைஸ். எப்படின்னா நீங்கள் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், கார்னரிங் ஹேண்ட்லிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுவும் எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் வந்து எனக்கு பேசிக்காக பழைய வண்டியோட புது வண்டி ஓகேங்களா BS6 வந்து அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். அண்ட் தேர்ட் ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கிளர்ச்சில் ஸ்லிப்பர் கிளட்ச்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு எனக்கு ஸ்மூத்தாக தெரியுது. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜான்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம். அண்டு ஸ்பீடோமீட்டர் வந்து பழைசு தான், நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்காது, பட் அதுக்கு வில் கம் பேக் கைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய வீடியோவாக வேணாம். ஸோ இது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா ப்ரோ, இது உங்களுக்காக தான். அண்டு இப்போ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் என்னென்ன சொன்னேன்னா லுக் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். லுக் வைஸ் எப்படி அல்டிமேட்டாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 பேர் உங்களை பார்க்காம இருக்க மாட்டாங்க. இந்த பைக்கை பார்த்துட்டு என்ன பைக்கு ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதனால லுக் வைஸ் வந்து நிஞ்சாவை அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் ஹேண்ட்லிங் சொல்லிட்டோம். அண்டு தேர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வைஸ் கைஸ் ஓகேங்களா. பவர் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு யா கைஸ், இப்போ வந்து கான்ஸ்க்கு போகலாம் ஓகேங்களா. இப்போ அட்வான்டேஜ் எல்லாருக்குமே தெரியும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு பைக் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாருக்குமே தெரியும். அண்டு நிஞ்சாவோட கான்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைலி ப்ரைஸ்டு கைஸ் ஓகேங்களா. ஒரு 300 BS6 மாடல் வந்து இதோட காஸ்ட்லி எங்கேயுமே இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் கான் வந்து பைக் ப்ரைஸே நான் ஆன் ரோடு எடுத்ததே வந்து கிட்டத்தட்ட 5 lakhs ஆயிடுச்சு கைஸ். எல்லாமே ஆக்சசரிஸாக இருக்கட்டும் எல்லாமே போட்டு வந்து 5 lakhsனா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. ஸோ அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். அண்டு செகண்ட் டிஸ்அட்வான்டேஜில் கான்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி எல்லாருமே இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது கைஸ். நான் ப்ரைஸ்ன்னு சொன்னது வந்து பைக் ரேஞ்ச் மட்டும் சொல்லலை, இப்போ சர்வீஸ் காஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பார்ட்டும் ஓகேங்களா, ஒரு ஹேர் ஃபில்டராக இருக்கட்டும், ஒரு பிரேக் பேடாக இருக்கட்டும், கவாசக்கியில் நீங்கள் என்ன ஒரு பொருள் எடுத்தாலும் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் கைஸ். ஸோ எவ்ரி ஒன் கேனாட் அஃபோர்ட் திஸ் பைக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் ஏஜ் ஓகேங்களா, என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பரே ஒரு பைக் இதை எடுக்கணும்னா ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம பின்னாடி எல்லாமே வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியுமா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசைக்காக பைக் எடுத்துருவாங்க, ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்து அதை சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. லைக் அது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினை டேமேஜ் பண்ணும், எல்லாமே டேமேஜ் பண்ணும் கைஸ் ஓகேங்களா. ஓவரால் பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி அதோட பொட்டன்ஷியலே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து இது ஒரு பெரிய ஓகேங்களா கான்ஸில் போடுறேன் நான்.
மேபி நிஞ்சாக்கு நான் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக போடுவேன் என்னன்னா கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் இதே மெட்டீரியலோட இதே பில்ட் குவாலிட்டியோட நீங்கள் வந்து ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் நிறைய பேர் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ட்ரீமாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். செகண்ட் கான்ஸ் என்னன்னா மைலேஜ் கைஸ். ஸோ நிஞ்சா எக்ஸ்பென்சிவ் ஒரு சைடு, அதே மாதிரி அதோட பவர் காமிக்குது கைஸ். ஓகேங்களா, ஸோ பவர் வைஸ் இது பெரிய ப்ரோ என்னன்னா பவர் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து நிஞ்சாவோட இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல எதுவுமே அடிச்சுக்க முடியாது. சரிங்களா, வேற லெவல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மறுபடியும் கான்ஸ்க்கு வருவோம். மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ப்ரோ கான்ஸ் எல்லாம் மாற்றி சொல்லுவேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃபாஸ்ட்டாக பண்ணி உங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கலாம் தான். செகண்ட் கான்ஸ்க்கு வருவோம் கைஸ். ஓகேங்களா, செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கன்க்ளூஷனில் நான் என்னென்ன சொன்னேன்னு ஷார்ட்டாகவும் முடிச்சிடுறேன். செகண்ட் வந்து மைலேஜ் கைஸ். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நிஞ்சா அப் டு 30 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. நோ கைஸ், அது கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் 40 to 50 ரேஞ்சில் போவீங்களா, ரேவ் பண்ணுவீங்களா, ஓகே நீங்கள் அபவுட் 25 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரிஜினலாக நான் சொல்கிறேன் BS6ல் இதுக்காகவே நான் தனியாக ஒரு ஆவரேஜ் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த விளாக் ப்ரீவியஸ் விளாக் தான், நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டேங்க் ஃபுல் பண்ணேன், எனக்கு கிடைச்சது 21.8 கைஸ். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 22. என்னோட ஸ்பீடு எவ்வளோ போனேன்னு பார்த்தீங்கன்னா 80 to 100 வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, 80 to 100 வந்து க்ரூஸ் பண்ணேன் நான். அந்த 82 ஏன்னா ஒரு ட்வின் சிலிண்டர் அண்ட் 300cc பைக் வந்து நம்ம ரேவ் பண்ணும்போது எவனுமே 40 to 50 வந்து போக ஆசைப்பட மாட்டாங்க கைஸ். நானே என்னோட மினிமம் ஸ்பீட் லிமிட் சொல்கிறேன் பாருங்க, 80 to 90, 90 to 100 இதில் தான் போவேன். ஹைவேவாக இருக்கட்டும், சிட்டியில் கம்மி ஜாஸ்தி ஆகலாம் கைஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு கான் என்னன்னா அதுதான் கான்ஸ் என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ்னா மைலேஜ் வந்து நீங்கள் சிட்டிக்கு போனீங்கன்னா ஒரு 1 இயருக்கு பேக் எனக்கு தெரிஞ்சு 18 to 20 வந்து அதிகம். அதே மாதிரி ஹைவேல கூட 20 to 22 வந்து அதிகம் கைஸ். நிறைய பேர் வேணும்னா சொல்லலாம் 25, 27, 30 வரைக்கும் கொடுக்குது நிஞ்சான்ட்டு. பட் ப்ளீஸ் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அவங்களோட பைக்கை வந்து கொஞ்சம் மேலே டாப்பில் காமிக்கணும்னு சொல்கிற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலி. பட் அந்த மாதிரி கிடையாது கைஸ். எனக்கு வந்து மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நிஞ்சால. டிஸ்அட்வான்டேஜ்னா கான் தான். ஓகேங்களா, இது ஒரு கான்ல வருது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கைஸ். ஸோ ஒரு பெரிய ஹம்ப் வந்தால் கண்டிப்பாக டச் ஆகும். இது வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக்ல எல்லாருக்குமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓரளவு கம்மி தான் இருக்கும். ஏன்னா 140 mm தான் கைஸ். ஸோ ஒரு கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரே ஒரு என்னோட கை இவ்வளோ தான், ஒரு ஜான் அளவுக்கு வரும் கைஸ். ஸோ ஒரு பெரிய ஹம்ப் வந்தா வந்து கண்டிப்பாக பின்னாடி பில்லியனில் உட்காந்துட்டு இருந்தா தப்புன்னு அடிப்படும். ஸோ நான் கிட்டத்தட்ட யாராவது பில்லியனில் இருந்தால் நான் ஸ்லோவாக இறக்கிட்டு தான் போவேன். ஈவன் நான் தனியாக போகும்போது கூட ஸ்லோவாக இறக்கிட்டு தான் போவேன். அது ஒரு கானில் போடுறேன். அண்ட் கடைசியில் ஓகேங்களா, நான் 3 தான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 ப்ரோஸ் அண்ட் லாஸ்ட் 3 கான்ஸ் சொன்னேன். ஸோ ஃபைனல் நம்ம கான்ஸில் என்ன இருக்குன்னா பில்லியன் கைஸ். ஓகேங்களா, பேசிக்கலாகவே எனக்கு வந்து பில்லியனை உட்கார வச்சு ரைட் பண்ணுறதும் பிடிக்காது, பில்லியனா உட்காந்து போகிறதுக்கும் பிடிக்காது. எந்த ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கட்டும், இது வந்து நிஞ்சா கண்ட்ரியில். பட் பழைய RC எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் அதே ரேஞ்சு தான். பட் இதில் வந்து பில்லியனுக்கு வந்து நான் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பேன்னா 0. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போனாவே உங்கள் பேக் வந்து உங்கள் பம் வந்து பயங்கரமாக வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து கான்ஸில் போடுறேன். எனக்கு ரொம்ப ஓகேங்களா அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மீதி எல்லாம் ஓகேங்களா. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நார்மலாகவே எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்லையும் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் எல்லாம் ஓரளவு கம்மியாக தான் கொடுக்கும். ஆனால் இது ஒரு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆமாம், இது உட்காந்துட்டு நீங்கள் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் கைஸ். நான் திருப்பத்தூர்லேருந்து பெங்களூர் போனேன், பம் பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒசூரை தாண்டோன்னு. சும்மா என் தம்பி கையில் கொடுத்துட்டு நானே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு கானில் வச்சுக்கிறேன். ஏன்னா பில்லியன் வந்து கண்டிப்பாக யாருமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் பைக்னாவே உட்காராதீங்க, ஏன்னா அது ஒரு வியர்டான திங் மாதிரி தான் இருக்கும். பின்னாடி உட்காந்துட்டு டாப் ஃப்ளோரில் உட்காந்துட்டு, ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. அது ஒரு கான் வச்சுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கன்க்ளூஷனில் எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ 3 ப்ரோஸ் என்னென்ன சொன்னேன்னா, பைக் ஹேண்டலிங் சொன்னேன், பவர் ப்ரொடியூசன் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து லுக் அண்ட் அப்பியரன்ஸ் சொன்னேன். அது வந்து எப்பவுமே நிஞ்சாக்கு அட்வான்டேஜ் தான் கைஸ். ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னேன்னா மைலேஜ், ப்ரைசிங் அண்ட் தென் பில்லியன். ஓகேங்களா, பில்லியன் சீட் உட்காருது. இதே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நிஞ்சால வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக எடுத்துக்கலாம். ப்ராக்டிக்கலாக நான் இதை அஃபோர்ட் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ் ஆகுது. 4 மந்த்ஸில் எனக்கு தெரிஞ்சது இதுதான். இல்லை வேற எதனா இருக்கு சயாம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போயிடும். அண்டு
புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நான் சென்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா ஒரு லாங் ரைடு போகணுன்ட்டு, அதே மாதிரி பீச்சில் வந்து சனாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான். எப்படின்னா பீச் ஓரம் நின்று சனாவை பார்க்க எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அதை பார்க்கணுன்றதுக்காகவே 200 to 300 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு நியூ லொக்கேஷன் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ரொம்பவே சன்லைட் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது கிளியராக தெரியும்னு நம்பி வந்து நான் vlog எடுத்திருக்கேன். இன்கேஸ் என்னோட ஃபேஸ் தெரியல இல்லைனா விண்ட் பிளாஸ்ட் இருக்குனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் த லொக்கேஷன் இஸ் லைக் தட் கைஸ். நம்ம லொக்கேஷன் வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், ஆனால் பக்காவாக இருக்குது கைஸ். ஈசிஆர் ரோட் ஐ லவ் இட். ஓகேங்களா? ஸோ பீச் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எதனா நான் வந்து மிஸ்டேக்காக சொல்லியிருந்தா நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இட்ஸ் மை ஓன் சயாம்ஸ் வியூ தான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ போயிட்டு நான் பீச்சை வந்து என்ஜாய் பண்ணுறேன். டாடா பாய் பாய் ஃப்ரம் சயாம். பாய் பாய்.